எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற சாட்சி ஒவ்வொரு நாளும் என்னை அதிகமாய் பலப்படுத்துகிறது. தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி நிறுத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 ராஜாக்கள் 13:32 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களுக்காய் காத்திருக்கிறோம். இந்த வருடம் எப்படி இருக்கும் தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியலன்னு சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை, வனாந்தரத்தில் விழுந்த பனித்துளியைப் போல ஒரு வார்த்தை கிடைக்கும். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்தங்களை சபையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் வாழ்க்கை ஒவ்வொரு மாதமும் நடந்து வரும்பொழுது பல கேள்விகள் நமக்குள்ளாக வருகிறது. ஏன் இது நடக்கலை, ஏன் கர்த்தர் இதை செய்யலைனாரே ஏன் செய்யலை, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுறனாரே ஏன் செய்யலை, கர்த்தர் ஏன் அதை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரே ஏன் செய்யலைன்னு சொல்லி பல காரியங்கள் நமக்குள்ளாக வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. மனித வார்த்தைகள் நிறைவேறுகிறதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். செய்கிறேன் என்று சொன்ன மக்கள், மனிதர்கள் உங்களை விட்டு விலகி தூரமாய் போயிருக்கலாம். ஆனால் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பல கேள்விகளோடு நீங்கள் யோசித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நிறைவேறும்? மரியாளும் கேட்டால், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி. உன்னால் ஆகாதுதான், தேவனால் எல்லாம் ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதே வசனத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 27:14 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பரலோகம் போவதற்கு முன்பு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் வரை காத்திருங்கள். இயேசு பரலோகம் போய் 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது கர்த்தர் பகிரங்கமாய் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். அவர்கள் காத்திருந்த நேரங்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருப்பது. எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார், நிச்சயம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் அதை நிறைவேற பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையில் அதை பலிக்க வைக்கும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தரின் அற்புதங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிச்சயமாய் நிறைவேற்றுகிற வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். முகத்தில் வடிகிற எல்லா கண்ணீரையும் துடைப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. சமாதானத்தின் தேவன் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்கும், ஆச்சரியமாய் நடத்தும், மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தயவின் மேல் தயவு, காரணத்தின் மீது காருண்யம், கிருபை மேல் கிருபை இப்பொழுது இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும். உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.